வணக்கம். இந்த மூலப்பதிவின் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண சங்க காலத்து கவிதை கிடையாது. இது ரொம்பவே ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி தனக்காக வகுக்கப்பட்ட எல்லா விதிகளையும் உடைச்சுக்கிட்டு நின்ன ஒரு அசாதாரணமான ஒரே ஒரு பாடலை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த இலக்கிய பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கவிதையோட ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வரியிலேயே சொல்லிடலாம். ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. அப்படின்னா யாரு பேச்சும் கேட்காத, சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படாத, ரொம்பவே துருதுருன்னு இருக்கிற ஒரு விளையாட்டு பெண். அவளோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு மாற்றம் தான் இந்த கவிதையோட மையக்கரு. சரி, கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல அந்த பொண்ணு சின்ன வயசுல எப்படி இருந்தான்னு இந்த கவிதை ரொம்ப அழகா விவரிக்குது. அத பாப்போம். அவளோட செல்வச் செழிப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவளுக்கு சாப்பாடுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. பளபளன்னு மின்னக்கூடிய ஒரு தங்க கிண்ணத்துல தேன் கலந்து சுவையான பால் அவளுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு செல்லமா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணவ. ஆனா அவ என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த பாலை ஊட்ட வர்ற நரைச்ச முடியோட இருக்கிற வயசான செவிலித்தாய்களை அந்த பந்தல் முழுக்க சுத்தல்ல விடுவா. அவ ஓடுற ஓட்டத்துக்கு முன்னாடி அந்த பெரியவங்களால நிக்கவே முடியாது. அவ ஓடும்போது அவ கால்ல இருக்கிற முத்துக்கள் பதைச்ச பொற்சிலம்பு கிணுகிணுன்னு ஒலிக்கும். அந்த சத்தத்தோட சொல்ற எந்த வேலையும் செய்யாம துள்ளி ஓடுற ஒரு துடிப்பான சிறுமியா அவ வலம் வந்தா. இப்படிதான் இருந்துச்சு அவளோட கடந்த காலம். ஆனா இப்போ நிகழ்காலம் எப்படி இருக்கு? அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. இப்போ அவ ஒரு பொறுப்பான மனைவியா ஒரு புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா. அவளோட இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்களா இந்த வித்தியாசத்தை? இதுதான் இந்த கவிதையோட உயிரே. அன்னிக்கு தங்க கிண்ணத்துல தேன் கலந்த பாலையே வேணான்னு தட்டிவிட்ட பொண்ணு இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சாலே போதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கா. காலம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது பாருங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவனோட குடும்பம் வறுமையில வாடுது. ரொம்ப செல்வச் செழிப்பா வளர்ந்த அவளுக்கு இது முற்றிலும் ஒரு புதுவிதமான சவாலான சூழல். அவளோட நிலைமையா இதை விட அழகா சொல்லவே முடியாது. ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும்னு கவிஞர் சொல்றாரு. அதாவது ஆத்துல தண்ணி ஓடும்போது மணல் திட்டுக்கள் எப்படி விட்டு விட்டு இருக்குமோ அதே மாதிரி அவளோட சாப்பாடும் ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. இவ்ளோ கஷ்டம் இருந்தும் அவ யார்கிட்டயும் போய் கை ஏந்தல. அவகிட்ட இருக்கிறது சிறுமதுகை. அது வெறும் உடம்புல இருக்கிற பலம் மட்டும் இல்ல, அது தன்மானத்தோட வாழ்ற ஒரு மன உறுதி. வறுமையிலும் செம்மையா வாழ்ற அவளோட பெருமதந்தான் அது. இப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு யாரு சொல்றாங்கன்னு பார்த்தா, அவளை வளர்த்த செவிலித்தாய் தான். தன்னோட மகளோட இந்த நம்பவே முடியாத மாற்றத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பெருமை, திகைப்பு எல்லாம் ஒன்னா வருது. அவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. அதுதான் இந்த கவிதையோட உணர்வுபூர்வமான உச்சம். அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள். அதாவது ஒரு பேச்சு கேட்காம துள்ளி திரிஞ்ச நம்ம பொண்ணு குடும்ப வாழ்க்கைக்கான இவ்வளவு பக்குவத்தையும் இவ்வளோ ஆழமான ஒழுக்கத்தையும் எங்க போய் எப்படிதான் கத்துக்கிட்டா? சரி, இந்த கவிதைய இன்னும் நல்லா ஆழமா ரசிக்கணும்னா அதோட இலக்கிய பின்னணியையும் நாம லைட்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வெறும் கதை மட்டும் இல்ல, சங்ககால கவிதை இலக்கணத்தோட ஒரு உச்சம்னே சொல்லலாம். இந்த கவிதை எழுதப்பட்ட திணை என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாலை திணை. பாலை திணைனாலே பிரிவு, கஷ்டம், வறண்ட சூழல் இதையெல்லாம் பத்தி தான் பேசும். இங்க அந்த பெண்ணோட வறுமையான சூழல் இந்த திணைக்கு ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இதோட துறை மனைமருட்சி. மனைமருட்சினா ரொம்ப சிம்பிள். தன்னோட மகளோட குடும்ப வாழ்க்கையையும் அவளோட பக்குவத்தையும் பார்த்து தாய் ஆச்சரியத்துல மருண்டு போய் நிக்கிறது. கவிஞர் போதுனார் எவ்வளவு துல்லியமா இந்த உணர்வை கையாண்டிருக்கார் பாருங்க. சரி, இப்போதான் நாம விஷயத்தோட கிளைமேக்ஸுக்கே வரும். இந்த கவிதை ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? அது சொல்ற உணர்வுகளால மட்டும் இல்ல, அதோட அமைப்பாலையுமே அது ஒரு புரட்சிகரமான படைப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி. நற்றிணைன்னு ஒரு சங்க இலக்கிய தொகுப்பு இருக்கு இல்லையா? அதுல இருக்கிற பாட்டுக்கெல்லாம் ஒரு பொதுவான ரூல் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரூல் என்னன்னா, நற்றிணையில வர ஒவ்வொரு பாட்டும் குறைஞ்சது 9 வரி இருக்கணும், அதிகபட்சமா 12 வரி தான் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இலக்கண விதி. ஆனா நாம பாத்துட்டு இருக்கிற போதியாரோட இந்த கவிதையில மட்டும் மொத்தம் 13 வரி இருக்கு. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க, 13. இது நற்றிணையோட அடிப்படை விதியே உடைக்குது. அப்போ ரூல மீறின இந்த கவிதையை ஏன் அந்த தொகுப்புல சேர்த்தாங்க? காரணம், இந்த கவிதையோட அழகும் அது சொல்ற உணர்வும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இத மட்டும் நாம நீக்கிட்டா அது இலக்கியத்துக்கே ஒரு பெரிய இழப்புன்னு அந்த காலத்துல தொகுத்தவங்க நினைச்சிருக்காங்க.
அதனால அவங்களோட எல்லா விதிகளையும் இந்த ஒரே ஒரு கவிதைக்காக தளர்த்தி இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த கவிதை ஏன் விதிய உடைச்சதுங்கிறதுக்கான பதில் இந்த ஒரு கேள்வியிலேயே இருக்கு. ஒரு பெண்ணோட வளர்ச்சி, அவளோட மன உறுதி, அவளோட மாண்பு, இது எல்லாத்தையும் சொல்ற இந்த கேள்விதான் 2000 வருஷம் கழிச்சும் நம்ம மனச ஆழமா தொடுது. அதனாலதான் இது இன்னைக்கும் ஒரு விதிவிலக்கா நிக்குது. இந்த அலசலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி.